அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மேஷ ராசினருக்கு 2 செவ்வாய், 3 சூரியன் புதன், 4 குரு சுக்கிரன், 5 கேது, 6 அடுத்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ராகு, விரை ராசியில் 7 சனியில் சனி பகவான் இருக்கிறார். ராசிக்கு 2 செவ்வாய், 4 சூரியன் இருப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும், முன் கோபம் அதிகரிக்கும், வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் உண்டாகும், சக்திக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். ஆகவே சிக்கனம் தேவை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனமாக செயல்படுங்கள். யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம், வாங்குதலும் வேண்டாம். சட்ட ரீதியாக சில சிக்கல்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் வேலையாட்களை அனுசரித்து போவது நல்லது. மற்றவர்களால் வேலையையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். கவனம் தேவை. உஷ்ண கிரகங்களுடைய ஆதிக்கம் இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை. யாரையும் வெடுக்கென பேசுதல் கூடாது. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துதல் வேண்டும். செவ்வாய் 2 பொருளாதார நிலை பரவாயில்லாமல் இருக்கும். சூரியன் குரு 4 வீடு, வாகனம், குடும்பம் தொடர்பான மகிழ்ச்சி அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமை பாராட்டப்படும். ஜனாதிபதி சுக்கிரன் 5 இருப்பது சிறப்பு. பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டாகும். ஒரு பக்கம் வரவும் உண்டாகும், செலவும் உண்டாகும். லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதால் உங்கள் காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். செலவுகளை அளவோடு செய்யுங்கள். கோபத்தில் பேசும் வார்த்தைகள் அக்னியாக இருக்கும். சிறிய மன வருத்தம் உண்டாகலாம். உடல் நலத்தில் அலட்சியம் வேண்டாம். சிறு உடல் உபாதை என்றாலும் மருத்துவரை சென்று சந்தித்தல் வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. குடும்ப விஷயத்தில் எதிர்பாராத மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள் ஏற்படலாம். 23ஆம் தேதி இரவு 7 மணி 1 நிமிடம் முதல் 26 காலை 7:35 வரை சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம தினத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். 7 சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தலைப்பகுதியில் கவனமாக இருத்தல் வேண்டும். மேஷராசி அன்பர்களுக்கு ராகு திசை இல்லாவிட்டால் ராகு புத்தி நடைபெறும் அன்பர்கள் சற்று கவனமாக இருங்கள். மற்றபடி இந்த வாரம் இனிமையாக அமைய வாழ்த்துக்கள். கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.